3 முனை போட்டியாக இருந்தால் தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்த ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் ஒரு கூட்டணியும், திமுக ஒரு கூட்டணியும் சேர்ந்து களம் காணும்போது கண்டிப்பாக இந்த தொகுதியை வந்து அதிமுக தலைமையிலான தாவேகா தலைமையிலான அதை அவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். சப்போஸ் கூட்டணியில் இருக்கும்போது தாவேகாவுக்கு ஒதுக்கலாம் இந்த தொகுதியை, இல்லை அதிமுகவே நிற்கலாம். 3 முனை போட்டியில் இப்படி அவங்க நிற்கும்போது இது வந்து அதிமுக தாவேகா தலைமையிலான கூட்டணி வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. வணக்கம். இப்போ தேர்தல் அரசியலில் 14ஆக பார்க்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னா வில்லிவாக்கம் தொகுதி. நம்ம 13 தொகுதிகள் ஸ்டார் வேட்பாளர் தொகுதி எல்லாமே பார்த்துட்டோம். வில்லிவாக்கத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா வில்லிவாக்கம் தான் முன்னாடி சென்னையோட ஒரு பெரிய தொகுதியாக வந்து பேசப்பட்ட தொகுதி. மக்கள் தொகை இல்லை பரப்பளவு இந்த மாதிரி பெரிய தொகுதினா வில்லிவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அதை கொஞ்சம் பிரித்து சோழிங்கநல்லூர் இதெல்லாம் பெரிய தொகுதிகளாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரி, இந்த வில்லிவாக்கம் எப்படி, அதோட வளர்ச்சி என்ன, அந்த வளர்ச்சியிலேருந்து எந்த கட்சி வந்து பங்கெடுத்துக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது கடந்த 2 முறையாக வந்து திமுக தன்வசப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, 2011 போன தடவைக்கு தடவை 2016 முதல்வர் வேட்பாளராக என்ன திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், அவர் வந்து இந்த தொகுதியில் 2011 நின்று ஜெயிச்சிருக்கிறார், எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். சார், அப்போ அந்த வெற்றி வாய்ப்புகள் எப்படி பறி போனது, 16 நிலவரம் 21 நிலவரம்லாம் எதனால் திமுக வசம் வந்தது, 26 அந்த இடத்துல திமுக கைப்பற்றுறதுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா, இல்லை தொய்வு நிலையில் இருக்குதா, இல்லை ஒரு மாற்றம் நிகழ இருக்குதா, இல்லை புதிய உச்ச நடிகர் அவர் கட்சி தொடங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு தாவேகா அந்த கட்சி வந்து ஒரு வெற்றியை நோக்கி மாற்றத்தை ஏற்படுத்த போகுதா இந்த தொகுதியில் அப்படிங்கிறத திரு சத்யா அவர்களோட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திரு சத்யா அவர்கள், நீங்கள் அங்கே கள ஆய்வில் ஏற்பட்ட உங்களுக்கான சேகரித்த விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் திரு தினேஷ். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் அரசியல் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர தொகுதிகள் எண்ணிக்கையில் தொகுதி 14 வில்லிவாக்கம் தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இது கொளத்தூர் தொகுதிக்கு பக்கத்து தொகுதி தான். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா வெற்றி அழகன் அவர் பார்த்தீங்கன்னா 76,127 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அது பதிவான வாக்கில் பார்த்தீங்கன்னா 53%. 2ஆம் இடத்துல ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இந்த தொகுதியில் நின்று இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 38,890 வாக்குகள் 27.26% வாங்கியிருக்காரு. 3ஆம் இடத்துல இந்த தொகுதியில் எம்என்எம் வந்திருக்காங்க. சென்னையில் பல தொகுதியில் வந்து 3ஆவது இடத்துல வந்து மக்கள் நீதி மையம் வாங்கியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரன்றவர் பார்த்தீங்கன்னா 9% வாக்கு 13,364 வாக்கு வாங்கியிருக்காரு. இதில் 2016 ரங்கநாதன் திமுக வேட்பாளர் அவர் வந்து இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காரு. இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக பார்க்கலாம். என்னென்னா, ஒன்று எப்பவும் போல் 3 முனை போட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி. நம்ம தொடர்ந்து இந்த 12 தொகுதி பார்த்துட்டு வரும்போது நேயர்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தோணுதோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும். இதெல்லாம் வந்து கடந்த முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதி, அவங்க வந்து பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போது அதிமுக வெற்றி பெறலையானா அதிமுகவும் சில தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா 133 தொகுதி திமுக வென்றிருக்காங்க, 66 தொகுதி அதிமுக வென்றிருக்காங்க. அந்த 66 தொகுதி பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களும் இல்லை, கட்சியில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதை தாண்டியும் திரு எடப்பாடி அவர்கள் வந்து 66 தொகுதியை வந்து கைப்பற்றியது வந்து மிகப்பெரிய விஷயம்தான். அவங்க கூட்டணி கட்சியில் பிஜேபி ஒரு 4 தொகுதி வென்றிருந்தாங்க, பாமக ஒரு 5 தொகுதி வென்றிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்தந்த தொகுதிகள் வரும்போது சில தொகுதிகளில் வந்து அதிமுக பலமாக இருக்கும், சில தொகுதியில் வந்து திமுக பலமாக இருக்கும். இப்போ நம்ம முதல் வரிசையில் பார்த்துட்டு வர பெரும்பான்மை தொகுதியில் வந்து திமுக பலமாக இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிற கருத்து கணிப்பு திமுக சார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நினைக்கலாம்னா, இவங்க திமுகவுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு கட்சிக்கும் எங்கள் இதிலேருந்து நாங்கள் யாருக்கும் மார்க்கெட்டிங்லாம் பண்ண மாட்டோம். மக்களுடைய கருத்து, மக்கள் நம்ம கடந்த முறை எப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க, இந்த முறை எப்படி வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பொறுத்து தான் நாம் வந்து இந்த கள ஆய்வை சொல்கிறோம். தொடர்ந்து தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்தால்தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்கிறோம். நம்மளுக்கு தாவேகா ஆதரவும் கிடையாது, அதிமுக ஆதரவும் கிடையாது, திமுக எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பலத்தை எதிர்க்கும் போது 2 பலங்கள் சேர்ந்து தான் அதை வீழ்த்த முடியும். நீங்கள் பலத்தை தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒரு பெரும் பலத்தை வந்து நீங்கள் வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா அது வீழ்த்த முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கலாம், தாவேகா முதல்வர் ஆகணும், எடப்பாடி முதல்வர் ஆகணும். தொடர்ந்து நான் இதை தான் சொல்கிறேன்.
திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகணும்னா அவங்களுக்கு அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டமிடலும் அவங்க தேர்தலில் வந்து எந்த நோக்கத்தில் அவங்க வந்து அணுகிறாங்களோ அதை பொறுத்து தான் அதற்கான விடையும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வில்லிவாக்கம் தொகுதியை நாம் இப்போ பார்க்க போனோம்னா 3 முனை போட்டி, இது பெரும்பான்மையாக நம்ம சொல்லிட்டு வர விஷயந்தான். 3 முனை போட்டியாக இருந்தால் தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்த ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் ஒரு கூட்டணியும், திமுக ஒரு கூட்டணியும் சேர்ந்து களம் காணும்போது கண்டிப்பாக இந்த தொகுதியை வந்து அதிமுக தலைமையிலான தாவேகா தலைமையிலான அதை அவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். சப்போஸ் கூட்டணியில் இருக்கும்போது தாவேகாவுக்கு ஒதுக்கலாம் இந்த தொகுதியை, இல்லை அதிமுகவே நிற்கலாம். 3 முனை போட்டியில் இப்படி அவங்க நிற்கும்போது இது வந்து அதிமுக தாவேகா தலைமையிலான கூட்டணி வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதே மாதிரி இந்த தொகுதியை பார்த்திங்கன்னா 4 முனை போட்டின்றது எப்போதும் வட மாவட்டங்களில் வந்து திமுக கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது தாவேகான்றது வந்து எதிரணியில் இருக்கிற வாக்கை தனியாக பிரிக்கும் போது திமுக வெல்வது எளிதாகிடும். அப்போது 4 முனை போட்டியில் பார்த்திங்கன்னா இந்த வில்லிவாக்கம் தொகுதி உறுதியாக திமுக கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த இப்போ ஒரு 13-14 தொகுதிகளை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னும் 234 தொகுதிகள் இருக்குது. நீங்கள் அது மொத்தமாக இல்லை கடந்த இப்போ 13 தொகுதி நாங்கள் போட்ட வீடியோவும் பாருங்கள். அதில் யாருக்கும் நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். கள ஆய்வு என்ன சொல்லுதோ அதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். அதை பொறுத்து தான் நம்ம தேர்தலை பார்க்குறோம். இந்த 3 முனை போட்டி 4 முனை போட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். நீங்கள் எல்லாருமே இப்போ தாவேகா வந்து தனியாக நிற்குது, தனியாக கூட்டணி அமைக்குதுன்றீங்க. யாருக்கு தெரியும், நீங்கள் ஜனவரிக்கு மேலே அது வந்து கொள்கையை மாற்றி அவங்களுடைய அதாவது ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது, மக்களும் நீங்களும் நானும் தான் அதை வந்து அடிக்கடி பார்ப்போம். அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. தொண்டர்கள் வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைப்பீங்க அவங்களுக்கு வேணும்னா ஒரு கூட்டணி அமைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வேணான்னா அந்த கூட்டணியை எடுத்துடுவாங்க. அதனால் கள ஆய்வை தான் பேசுகிறோம், நாங்கள் யாரையும் சார்ந்து பேசலை. 4 முனை போட்டியாக இருந்தால் வில்லிவாக்கம் தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா திமுக வெற்றி பெறுவாங்க. 3 முனை போட்டியாக இருந்தால் அதிமுக தாவேகா கூட்டணி கண்டிப்பாக வெல்லும். நாம் தமிழரும் அவங்களுடைய 3வது இடத்த வந்து இந்த இடத்துல தக்க வைப்பாங்கன்றதை உறுதியாக சொல்கிறோம். இப்படி தான் நம்ம வில்லிவாக்கம் தொகுதியை பார்க்குறோம். நன்றி திரு சத்யா. சத்யா அவர்கள் திரும்ப என்னென்னா நாங்கள் யாரும் சாராத ஒரு விஷயங்களை அடிப்படையாக எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, திமுக வெற்றி பெறும்னு சொன்னால் நீங்கள் திமுக ஆதரவாக செய்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லைங்க இந்த இடத்துல நாம் தமிழர் தக்க வைக்குங்கன்னு சொன்னால் இல்லை நாம் தமிழருக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்கன்ற அது நீங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் அந்த தொகுதி வந்து திமுகவோ இல்லை தாவேக்காக்கோ இல்லை அதிமுகவோ ஆதரவாக சொல்கிறோன்னா எந்த தொகுதியை சொல்கிறோமோ அந்த தொகுதிக்கான டேட்டாவை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். அதை நாங்கள் பார்த்து தான் சொல்கிறோம். ஏன்னா ஓட்டு எண்ணிக்கையை வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிவிக்கணுன்றதுனால அதை பார்த்து சொல்கிறோம். அந்த டேட்டாவை நீங்கள் நாங்கள் சொல்கிற டேட்டாவில் எதுவுமே தவறு இருக்காது. நாங்கள் டேட்டாலாம் எடுத்து அது இல்லாமல் கள ஆய்வு பண்ணி தான் நாங்கள் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அதை எடுத்து அந்த தொகுதியை பார்க்கும்போது அந்த தொகுதியில் நாங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எலெக்ஷன் முடிவில் பாருங்கள், இது நாங்கள் சொல்கிற இந்த பதில்களும் அந்த எலெக்ஷனோட முடிவும் ஒத்து போகிறதுக்கான பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இப்போ எடப்பாடி அதிமுக பலமாக இருக்கிற தொகுதியில் கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் திமுக வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே நான் அதிமுக வரும்போது நீங்கள் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், அது அப்படி கிடையாது. களத்தின் ஆய்வு அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்பு இருக்குது. அதை மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தவறுகள் ஏதாவது 1-2 இருக்கலாம், அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். அதான் எதனால் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, பெரும்பான்மையான இடங்களில் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது எதிரி கட்சிகளாக நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் போது தான் ஒரு பெரிய பலம், பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இதை கூட நம்ம 3 முனையாக நின்னால் 4 முனையாக நின்னால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா யார் நின்னாலும் யார் வெற்றி பெற்றாலும் நல்லது மக்களுக்கு நிகழுதா அப்படிங்கிறத ஒரு ஆய்வு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, திமுக செஞ்சாங்களா இல்லை செய்யலையா அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. ஏன்னா ஆளும் கட்சி அப்படிங்கிறதுனால அதை பற்றி நாங்கள் சொல்லவே வரல. இதனால் எதிர்க்கட்சி பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தால் இந்த இடம் திரும்ப சில இடங்கள் திமுக தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னும், கூட்டணி கட்சிகள் இப்போ தாவேகாவோ இல்லை அதிமுகவோ ஒன்று சேர்ந்து நிற்கும்போது பலம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் நின்னாங்க அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்தோம். இப்போ 2021 அவங்க இல்லை, மறைவுக்கு. அதுக்கப்புறம் திமுக வசம் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 26 அவங்க இல்லாமல் அதிமுக 2-3 இடங்களாக பிரிஞ்சு நிற்கிறதுனால
இன்றைக்கி திமுக வசம் ஏறி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதே திமுக அதிமுக வந்து தாவேகாவோட இணைந்து நிற்கும்போது இந்த மாற்றம் வேறுபடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு முடிவுகள் சொல்லுது. சரி, இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். உங்களுக்கு நீங்கள் இதில் ஏதாவது வேறுபட்டு எங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் எங்களோட விவாதத்துக்கே வரலாம். நாங்கள் தொடர்ந்து அடுத்த தொகுதியை உங்களோட விரைவில் பகிர்ந்துக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி தினேஷ். நன்றி நேயர்களே.